அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மருதமலை பகுதியில் உள்ள வனங்களில் ஏராளமான விஷப்பாம்புகள் அப்பொழுது இருந்தன. ஜோகி என்ற மழைவாழ் இனத்தை சேர்ந்த அந்த இளைஞனுக்கு சிறு வயதிலிருந்தே ஏனோ பாம்புகளின் மேல் ஓர் ஈர்ப்பு. பாம்புகளை பிடிப்பதும் அடிப்பதும் அவனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. ஊருக்குள் நுழைந்துவிடும் விஷப்பாம்புகளை பிடிப்பதில் அவன் கைதேர்ந்தவனாக விளங்கினான். மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவர்களை பிழைக்க வைக்கும் கௌடதமும் எப்படியோ அவனுக்கு கைவர பெற்றது. ஒரு பாம்பு பிடாரனாக, பாம்பு கடி வைத்தியனாக, பாம்பாட்டி என ஊர் மக்களிடையே அவன் பிரபலமாகியிருந்தான். பொதுமக்கள் மட்டுமின்றி மூலிகை ஆராய்ச்சிகளுக்காக அந்த பகுதிக்கு வரும் வைத்தியர்கள் மற்றும் சித்தர்களிடையேவும் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் பாம்பு விஷம், அதை முறிக்கும் மூலிகைகள் குறித்து செய்த மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கென பாம்புகளை பிடித்து கொடுப்பது, அடர் காடுகளுக்குள் கிடைக்கும் மூலிகைகளை தேடி கொண்டு வந்து கொடுப்பது என அவன் அவர்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தான். கொடிய பாம்புகளை எளிதாக வசியம் செய்து அவன் பிடித்து விடுவதையும், ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் பாம்பு விஷத்தை முறையாக எடுத்து கொடுப்பதையும் பார்த்த அவர்கள் அவனிடம் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருப்பதாக தங்களுக்குள் வியப்பை இரகசியமாக வெளிப்படுத்தி கொண்டனர். மருதமலை பாம்பாட்டியின் வசியத்துக்கு சில மலைப்பாம்புகளும் கட்டுப்பட்டதை கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு நாள் பாம்பு விஷமுறிவு ஆராய்ச்சிக்கென அங்கு வந்திருந்த வைத்தியர் ஒருவர் பாம்பாட்டியிடம் ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னார். பிடாரா, மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்திருக்கும் நாகலிங்க மரத்தடியில் நவரத்ன பாம்பு ஒன்று வசித்து வருகின்றது. உருவத்தில் மிகவும் சிறியதும் வயதில் மிகவும் மூத்ததுமான அந்த பாம்பு சாதாரணமாக மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாது. அதன் தலையில் ஒரு அபூர்வமான மாணிக்கம் உள்ளது. அந்த மாணிக்கத்தின் ஒளியில் இரவில் மட்டுமே அது இரை தேடி தன் இருப்பிட புற்றை விட்டு வேட்டைக்கு வெளியே வரும். பகலில் மறைந்துவிடும். அந்த நாகமாணிக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது. அதன் விஷமே அற்புத அருமருந்து. அதை பத்திரமாக உயிருடன் பிடித்து என்னிடம் கொடுத்துவிட்டால் நீ கேட்கும் விலையை நான் கொடுக்க தயார். பாம்பாட்டியான நீ மிக பெரிய செல்வந்தனாகி விடலாம். ஆனால் ஓர் எச்சரிக்கை, கரணம் தப்பினால் மரணம்தான். அந்த நாகம் சாதாரண பாம்பல்ல. பாம்புகளை தன் விளையாட்டு பொம்மைகளாகவே நினைக்கும் அவன் சிரித்து கொண்டே அந்த மாணிக்க பாம்பை இன்று இரவி பிடித்து வருகின்றேன், காத்திருங்கள் என்று கூறிவிட்டு மலை உச்சியில் உள்ள நாகலிங்க மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அந்த மலை உச்சியை அடைந்து பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள் பதுங்கியபடி பாம்பு வரும் இடத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்தான். பாம்பாட்டியின் நடமாட்டத்தை பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் உணர்ந்து பழகிய பல பாம்புகளும் வழக்கம்போல் பயந்து நடுங்கி புதர்களில் பதுங்கி தொடங்கின. பூச்சிகளின் ரீங்காரமும் விலங்குகளின் சத்தமும் காட்டையே அதிர வைத்து கொண்டிருந்தன. அன்று அமாவாசை என்பதால் எங்கும் கும்மிருள் அப்பி கிடந்தது. புதரில் மறைந்த பாம்பாட்டி நாகலிங்க மரத்தடியவே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது மரத்தடியில் இருந்து ஒரு சிறு வெளிச்சம் ஊர்ந்து வருவது தெரிந்தது. பாம்பாட்டி தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்கினான். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டிருப்பதை பார்த்த பாம்பாட்டிக்கு சற்றே வியப்பும் பயமும் மேலிட்டன. அப்பொழுது அந்த மலை வனமே அதிரும்படி ஓர் உரத்த சிரிப்பொலி எழுந்து அடங்கியது. பாம்பாட்டி பயந்து ஒரு புதருக்குள் பதுங்கினான். சிறிய பாம்பு எப்படி இப்படி சிரிக்க முடியும் என்ற குழப்பம் அவனுக்குள் பயமாக பரவி கொண்டிருந்தது. பயம் வேண்டாம் பிடாரா, வெளியே வா. நான் மாணிக்க நாகம் அல்ல, உன்னைப்போல் ஒரு மானிடனே என்ற குரல் கேட்டு பயத்தில் உடல் நடுங்க மெல்ல கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்த்தான். ஒளி பிளம்பாய் மின்னிய அந்த திருமேனியில் திருநீற்று வாசனை வெளியாகி பாம்பாட்டியின் நாசிகளை தீண்டியது. அவன் உடல் சிலிர்த்தான். ஐயா, நீங்கள் யார் என்றான் அச்சம் நிறைந்த குரலில். உன் அறியாமை இருளை போக்க வந்த வெளிச்சம் நான். சரி, நீ யார் என்றார் அவர். நான் ஒரு பாம்பு பிடாரன், பாம்பு கடி வைத்தியன். ஓர் அபூர்வ பாம்பை தேடி இங்கு வந்தேன். நீ தேடி வந்த பாம்பு கிடைத்ததா? எப்படி கிடைக்கும்? நீங்கள் சிரித்த சிரிப்பில் சிங்கம் புலியே நடுங்கி பதுங்கி இருக்கும். உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன். அபூர்வ சக்திகள் கொண்ட மாணிக்க நாகத்தை தேடி வந்தது அறியாமையா? ஓர் ஒற்றை மாணிக்க கல்லை சுமக்கும் பாம்பை தேடி நீ வந்திருக்கிறாய். ஆனால் நவரத்னமும் சுமக்கும் ஓர் அற்புத நாகம் உனக்குள் இருப்பதை நீ இன்னும் அறியவில்லையே.
பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, இந்த பாமரனுக்கு புரியும்படி சொல்லுங்கள் என்றான். அந்த அபூர்வ நாகம் உனக்குள் மட்டும் அல்ல, எல்லா மனிதருக்குள்ளும் உண்டு. ஆனால் உன்னைப் போலவே பலரும் அதை உணர்வதில்லை. அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள் சித்தர்கள். உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்பொழுது என் வழியாக வந்துவிட்டது. இனி பாம்புகளை தேடி வெளியே ஓடாதே. குண்டலினி என்னும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய். நான் உபதேசம் செய்கின்றேன், கவனமாக கேள். இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல, பாம்பாட்டி சித்தன். இது இறை கட்டளை, ஏற்றுக்கொள் என அவர் பேசியதை கேட்டு நெக்குருகி பாம்பாட்டி நெடுஞ்சான் கிடையாக அவர் பாதங்களை தழுவினான். அவனுக்கு அங்கேயே ஞானோபதேசம் செய்வித்த அவர் கடைசியாக இப்படி கூறினார். பாம்பாட்டியே, இனி நீ பாம்பாட்டி சித்தன் என போற்றப்படுவாய். எம்பெருமானின் நாகபரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட குலத்துக்கு சொல்லும் 17 சித்தர்களில் ஒருவனாக தனித்துவத்துடன் புகழ் பெற்றுவாய். உனக்கு உபதேசம் செய்த இந்த எளியோனின் பெயர் சட்டைமுனி என சொல்லி புன்னகை வெளிச்சம் அடிக்க சட்டென மறைந்தார் சித்தர் சட்டைமுனி. திருக்கோகர்ணத்தில் பிறந்தார் என்றும் மருதமலையில் உள்ள பழங்குடியினர் மரபில் பிறந்தார் என்றும் பாம்பாட்டி சித்தரின் பிறப்பு பற்றி இருவேறு கருத்துக்கள் உள்ளன. போகர் 2000 என்ற நூலில் சித்தர் போகர் இவர் ஜோகி என்ற இருளர் வம்சத்தை சேர்ந்தவர் என குறிப்பிடுகிறார்கள். சித்தர் ஞான கோவை நூலோ இவர் கோசாயி என்னும் மழைவாழ் பழங்குடி என குறிக்கின்றது. பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் குகை என்ற பெயரில் மருதமலையில் உள்ளது. இவர் ஜீவசமாதி அடைந்த இடங்களாக துவாரகை, மருதமலை, விருதாச்சலம், சங்கரன்கோவில் ஆகிய 4 ஊர்களையும் இறுதி சமாதியாக 5வது முறை சித்தி அடைந்த இடம் என திருக்கடவூர் மயானம் என்னும் அத்திக்கடவூர் குறிப்பிடப்படுகின்றது. பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ள பாம்பாட்டி சித்தரின் சமாதி பீடத்தை விட்டு வெளியேறும் பொழுது நம் உடலையும் மனதையும் ஏதோ ஓர் இனம் புரியா பேரமைதி ஆட்கொள்கின்றது. ஆள் தியானத்தில் அமர்ந்து மனம் குவித்து செய்யப்படும் ஜீவசமாதி வழிபாடுகள் மிக மேன்மையான பலன்கள் வாழ்வில் வழங்கும் என்கின்றனர் ஆன்மீகத்தில் திளைத்து அனுபவம் பெற்ற ஆன்றோர். சித்தர்களின் ஜீவசமாதியில் மனம் ஊன்றி தியானிக்கும் பொழுது மனிதர்களுக்கு பருவுடல் மறக்கும் துரிய தீத நிலை சம்பவிக்கின்றது என்கின்றனர். பௌர்ணமி, ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசை போன்ற நிறை நாட்களில் செய்யப்படும் ஜீவசமாதி வழிபாடுகளுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் உண்டென சொல்லப்படுகின்றது. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.